ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா எழுந்து விட்டாயா? சந்தோஷமாக வந்தேன். நிஜமாகவே சொன்னால் இன்று நான் அதிக சந்தோஷத்தில் தான் இருக்கிறேன். என்ன சாய், நான் சந்தோஷமாகவே எந்திரிக்கவில்லை. நேற்று இரவும் அழுது கொண்டே தூங்கினேன். இப்பொழுது எழுந்திருக்கும் பொழுதும் மனதில் விரக்தி. நான் சந்தோஷமாக இல்லை, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். புரிகிறது. நீ ஒன்று நான் எப்பொழுதுமே சொல்வேன், அது ஞாபகம் வந்ததா? நான் சந்தோஷமாக இருந்தால் தானே சாயி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நான் தான் சந்தோஷமாக இல்லையே, நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று உன்னுடைய மனம் தோன்றவில்லையா? தோன்றினால் நல்லதுதான். ஆனால் நான் என்று சந்தோஷமாக இருக்கும் காரணம் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். இது வெறும் வார்த்தை அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களாகும். அதாவது மனம் மகிழும்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பரிசோ உனக்கு இன்று 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 கிடைக்கத்தான் போகிறது. இதில் மாற்றமோ சந்தேகமோ என்பது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். அதனால்தான் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய பிள்ளைக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுத்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் காலை எழுந்திருக்கும் பொழுது இத்தனை நாள், ஏன் இந்த நாளை கூட வைத்துக்கொள்ளேன், நீ இப்பொழுது எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம்? இத்தனை விஷயங்கள் நம்ம தலைக்கு மேலே இருக்குது. ஆனால் என்ன செய்ய போகிறோன்னே தெரில. இத்தனை விஷயத்தையும் நம்மளால் கடக்க முடியுமா? நம்ம தோளில் இவ்வளோ பெரிய பாரத்தையும் சுமந்துட்டுருக்கோமே, இத்தனை விஷயத்தையும் நம்மளால் கடந்து ஒரு நல்லதொரு இடத்திற்கு நகர்ந்து நம்மளால் செல்ல முடியுமா என்று ஒரு கேள்விக்குறியோடு தானே எழுந்திருக்கிறாய். இன்று மட்டுமல்ல, நீ நேற்று, அதற்கு நாள், எல்லா நாளும் இத்தனை நாளும் நீ இப்படி தானே எந்திரிச்ச. காலைல எந்திரிக்கும் பொழுதே உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்க்கும் பொழுது இத்தனை பேரும் நம்மளை நம்பி இருக்காங்களே, நம்ம காப்பாற்றுவோம், நம்ம வழி நடத்துவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு அவர்களை கரை சேர்ப்போம் என்று ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களே, இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பதில் கொடுக்க போகிறோம், நம்மளை நம்பி இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோங்கிற ஒரு மனவேதனையிலேயே நீ தான் எந்திரிப்பான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ எந்திரிச்சது தேவையே இல்லை, நீ கவலைப்பட்டது தேவையே இல்லை, இப்படி எந்திரிச்சு உட்காந்து கவலைப்படுறது தேவையே இல்லை. காலைல எந்திரிச்சியா, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா வெளிச்சத்தை கொடுக்குறவர் அவர். போய் சூரிய பகவானுக்கு காலையில் என்னை எழுப்பி விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னுட்டு உன் மனசில் என்னெல்லாம் வேணுமோ அவர்கிட்ட சொல்லிட்டு அதற்கு பிறகு அவனுடைய வேலையை போய் பாரு. உன்னை படைச்ச எனக்கு நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்கிறேன். பார்வதி தேவி நினைக்கிறாங்க, சிவன் எங்கே இருந்தாலும் படி இழப்பார். அதாவது இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு எறும்பு இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, அதாவது சாப்பாடே இந்த காட்டில் கிடைக்காது என்றாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்கணும்னா கிடைக்கும். 3 வேளையும் சாப்பிடணுன்னா சாப்பிடுவான். ஆனால் நம்ம ஒரு எறும்பை மறைச்சி வச்சுக்குவோம். மறைச்சி வச்சுட்டு இந்த எறும்பு சிவனுக்கு தெரியாது, நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர் எப்படி இந்த எறும்புக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஏன்னா சிவன் இந்த உலகத்திற்கே சாப்பாடு போடுறாரு ஒவ்வொரு நிமிஷம்னு சொல்கிறாங்களே. நம்ம ஒரு எறும்பை வச்சுருக்கோம், அந்த எறும்புக்கு சாப்பாடு போடுறாரா, படி அளக்குறாரா என்று பார்ப்போன்னுட்டு அவங்க குட்டியோண்டு ஒரு டப்பாவில் ஒரு எறும்பை பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க. சிவன் எல்லாருக்கும் எல்லா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்வதி பார்த்து கேட்குறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டிங்களா அப்படின்னுட்டு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் படி அளந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி தேவி சொல்கிறாங்க, ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னுட்டு. எங்கே அந்த எறும்பை காட்டுன்னு சொல்கிறாரு. அந்த டப்பாவை திறந்து பார்க்கும் பொழுது அந்த டப்பாக்குள்ளே ஒரு சின்ன அளவுக்கு உணவு இருந்தது. அதனால்
நீ என்னதான் கவலைப்பட்டாலும் என்னதான் செஞ்சாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய உணவோ உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையோ அது கிடைச்சே ஆகும். நீ எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் ஒளிஞ்சிக்கலாம், தெய்வத்தையே வணங்காமல் நின்றுக்கலாம். ஆனால் உனக்கு கொடுக்கறத கொடுக்கும் தெய்வம். உனக்கு நான் கொடுக்கறத கொடுத்தே தீருவேன். எப்படி கஷ்டம் என்ற ஒன்றை கொடுக்குறேனோ அதே போல் சந்தோஷம்னு ஒன்றை கொடுப்பேன். அது இன்னையிலேருந்து நான் இப்படி சிரித்த முகத்தோட உன்னை பார்க்குறேன், உன்கிட்ட பேசுகிறேன், உனக்கானதை செய்கிறேன் அப்படின்னா நான் என் புள்ள நல்லா இருக்க போதுன்னு தான் அர்த்தம். புரிகிறதா? என் புள்ள நான் நீ. என் பிள்ளை இன்னைக்கிலேருந்து என் பிள்ளையோட கர்ம வினை முடிஞ்சு என் பிள்ளை இன்னையிலேருந்து ராணி போலவும் ராஜா போலவும் வாழ போகிறா. என் பிள்ளை வாழ போகிறான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் என் பிள்ளைய பார்க்க காலையிலே வந்துட்டேன். புரிகிறதாம்மா? என்னோட அதாவது எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உலகம் உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த சாயாகி எனக்கு பக்தர்கள் தான் உலகம், பக்தர்கள் தான் குடும்பம். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கானவர்கள். உங்களுடைய மனதில் என்னை ஒரு அப்பாவாக சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சு எனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. என் பேச்சை கேட்குறீங்க, கோவப்படுறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, அழுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா என்னென்னலாம் ஒரு அப்பாவுக்கு நீங்கள் செய்யணுமோ அத்தனையும் செய்யும் பொழுது நீ என்னை அப்பாவாக பார்க்கும் பொழுது உன்னை நான் ஒரு பிள்ளையாக பார்க்க மாட்டேனா? உனக்கு அப்பா இருக்கலாம், உண்மை அம்மா இருக்கலாம், உனக்கு கணவன், பிள்ளைகள், அண்ணன், தம்பின்னு இருக்கலாம். ஆனால் எனக்கு யார் இருக்கா? எனக்கு அப்படி யாரும் இல்லை. எனக்கு இருப்பது குழந்தை, எனக்கு இருப்பது பிள்ளைகள். உன்னுடைய வீட்டில் நான் பெரியவன், நான் இருக்கிறேன். உனக்கான தேவைகளை செய்து கொடுக்க ஒரு அப்பாவாகிய நான் உன் குடும்பத்தில் இருக்கிறேன். உன் குடும்பத்திலும் நான் ஒருவன். புரிகிறதா? எத்தனையோ பெயர்கள் என்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஏன் நீ கூட சில சமயத்தில் என்னை காயப்படுத்தவில்லையா? என்ன காயப்படுத்தி தான் இருக்கிறாய். ஆனாலும் அந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து என்னுடைய பிள்ளை என் மீது கோபப்படவில்லை என்றால் யார் மீது கோபப்படும் என்று உரிமையோடு இந்த நிமிஷமும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். கவலைகளை தூக்கி போடு. காலையிலே சொல்கிறேன், கவலையை தூக்கி போடு. சந்தோஷத்தோடு இரு. செல்வம், பணம், வசதி, தொழிலால் முன்னேற்றம், இது அனைத்தும் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் முன்னால் உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த சாயாகிய நான் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே தருவேன். எத்தனையோ நபர்கள் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலும் உன்னை வாழ வைப்பது, உனக்கான ஒவ்வொன்றையும் செய்வது நான். நீ எந்த ஒரு நிமிஷமும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எத்தனையோ துரோகிகளை எல்லாம் பார்த்தாய், எத்தனையோ விஷயத்தை எல்லாம் கடந்து வந்தாய். கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இனி பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல திருப்பங்களும் நிச்சயம் நடக்கும். இனிமேலாவது எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு சந்தோஷமாக இரு. நான் உன்னை அழ வைத்தேன், உன்னை ஏமாற்றினேன், உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றெல்லாம் இனிமேல் நீ சொல்லவே மாட்டாய். ஏனென்றால் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் அல்லவா செய்ய போகிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளையை நன்றாக வாழ வைப்பது தானே மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவே உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை வாழ வைக்காமல் வேறு என்ன நான் செய்வேன்? எல்லாமே உனக்காகவே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். பல நாள் நீ எத்தனையோ விஷயத்தில் போராடி என்னிடம் கேட்டு இதை செய்து தாருங்கள் சாயி, அதை செய்து தாருங்கள் சாயி என்று நொந்து போய்விட்டாய். ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது.
உனக்கு என்ன வேண்டுமோ, உனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே என்னிடமிருந்து கிடைக்கும். இனி ஒவ்வொரு நாளும் இன்பமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.